ஹலோ எவ்ரிவன். பிபி பிளட் ப்ரெஷர் வந்து நான் ஒரு 10 பேஷண்ட் பார்க்குறேன் அப்படின்னா அதில் ஒரு 8 பேஷண்ட்ஸ் தாண்டி இருக்குது. பட் அந்த 8 பேஷண்ட்ஸில் மாத்திரை வந்து ரெகுலராக சாப்பிட்றவங்க ஒரு 5 பேர் தான். ஸோ மீதி 3 பேர் எனக்கு ப்ரெஷர் இருக்கு, ஆனால் நான் மாத்திரை சாப்பிட மாட்டேன், நானாவே வந்து கண்ட்ரோலில் தான் வச்சிருக்கேன், ப்ளஸ் அவ்வளோ ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தோட இருக்கிறாங்க. பட் ப்ரெஷர் அதிகமாக ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களோட ஹார்ட் பாதிக்கும். இதய நோய், ஹார்ட் ஃபெயிலியர், ஹார்ட் அட்டாக் கூட வரதுக்கு சான்ஸ் இருக்கு, ஸ்ட்ரோக் வரும். அதே மாதிரி உங்களுக்கு கிட்னி வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ கிட்னி அஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் டயாலிசிஸ்க்கு தான் போயிடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்க டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு தான் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ பிளட் ப்ரெஷர்ல இவ்வளோ இருக்கு, ஆனா அது தெரியாம சில பேர் மாத்திரை சாப்பிட்றது இல்லை, சில பேர் மாத்திரையை நிப்பாட்டிட்டு நான் கைப்பக்குவமா சாப்பிட்றேன்னு இருப்பாங்க. ஸோ இது எல்லாம் பண்ணாம நீங்க ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட சால்ட்டை கம்மி பண்ணிக்கோங்க. 2வது அதிகமா வெயிட் இருந்துச்சு அப்படின்னா அந்த எடையை குறைச்சிக்கோங்க. 3வது எக்ஸசைஸ் பண்ணுங்க, வாக்கிங் அந்த மாதிரியாவது அட்லீஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. 4வது முக்கியமானது, டாக்டர்கிட்ட கேட்காம மெடிசனை ஸ்டாப் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க டாக்டரை பார்த்து உங்களோட ப்ரெஷர்லாம் செக் பண்ணி டோஸ் ரெடியூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எப்போ ஸ்டாப் பண்ணலாம், உங்களோட லைஃப் ஸ்டைல்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம ஸ்டாப் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெல்த்தியா இருக்கலாம். ஏன்னா சில பேர் வந்து லிவர் அண்ட் கிட்னி நல்லா இருக்கிறத அவங்களே கெடுத்துட்டு வருவாங்க. ஸோ அது பண்ணாம இருக்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்றேன். தேங்க்யூ.